அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருலோகத்தின் தலைவர் சர்தாரே தோ ஜஹான் சர்க்காரே தோ ஆலம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், கோத்திரத்தார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள், நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற நிகழ்வில் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வீண் விரயம் என்ற தலைப்பில் இன்றைய உரை இடம்பெறுகிறது. கண்ணியமான பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை, நிஅமத்துகளை, அது உடலாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், மற்றும் உண்டான எந்த அருட்கொடைகளாக இருந்தாலும் கூட அவைகளை எப்படி பாவிக்கும்படி, அவைகளை எவ்வாறு பயன்படுத்தும்படி மார்க்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ, அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறானோ, எந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்களோ, அதன் முறையில், அதன் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நமக்கெல்லாம் தெரிந்த விஷயங்கள் தான். நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருட்களை அளவோடு முறையாக செயல்பட வேண்டும். அல்லாஹ் நாம் ஜீவிப்பதற்காக நமக்கு ரிஸ்கை, உணவை தருகிறான். இவ்வளோ பேருடைய சிரமங்களுக்கு பிறகு நமக்கு அந்த உணவு நம்மை வந்து அடைந்திருக்கிறது. நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவை சாப்பிடும் பொழுது நன்றியோடு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி அந்த உணவை நாம் உண்ண வேண்டும். அல்லாஹுடைய திருநாமங்களை கொண்டு அல்லாஹுவை புகழ்ந்து நாம் அந்த உணவை உண்ண வேண்டும். தேவையான அளவு எவ்வளவு வேண்டுமோ அந்த அளவிற்கு உணவை நாம் உண்ண வேண்டும். அதை வீணடிப்பதோ, அவைகளை கொட்டுவதோ, அது மார்க்கம் அதை தடை செய்கிறது. வயிறார உண்பதை, பசியோடு இருப்பதை மார்க்கம் விரும்பவில்லை. அழகாக உண்பதையும் குடிப்பதையும், தேவையான காரியங்களை செய்து கொள்வதை மார்க்கம் அனுமதிக்கிறது. அன்புமிக்க பெரியோர்களே, குர்ஆன் ஷரீஃப் சூரா அல் ஆராஃபில் அல்லாஹ் பேசுகிறான். 31வது வசனம், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வசனத்தை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் நம்மை நல்ல முறையில் நாம் சாப்பிடுவதை மார்க்கம் ஆதரிக்கிறது. அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ஆனால் வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். வீணா எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்கு எடுத்து சாப்பிடுங்கள். எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து குடியுங்கள், பருகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு உபதேசத்தை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வயிற்றிலே வயிற்றுடைய 1/3 பகுதி
3 பகுதி சாப்பிடுங்கள், அதில் 1/4 பகுதி காலியாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்பதிலிருந்து வயிறு நிறைய சாப்பிடுவது கூடாது, வீண் விரயம் செய்வது கூடாது என்பதெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்மில் உலகத்தில் எத்தனை பேர்கள் பட்டினி பசியோடு தண்ணீருக்காக கஷ்டப்படக்கூடியவர்கள், உணவுக்காக கஷ்டப்படக்கூடியவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அவைகளை சிந்தனையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் மார்க்கம் சொல்கிறது. அவைகளெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வந்தால் நாம் வீண் விரயம் செய்ய மாட்டோம். நமக்கு தேவையானவைகளை நாம் சாப்பிடுவோம், அதிகமாக இருப்பவைகளை அடுத்தவர்களுக்காக வேண்டி கொடுப்போம். இதைத்தான் மார்க்கம் ஆதரிக்கிறது. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் பேசுவதை பார்க்கலாம். சூரா அல் இஸ்ராவில், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நவுது பில்லா, அல்லாஹுடைய அந்த கோபமான வார்த்தையை நம்ம பார்க்க முடிகிறது. ஷைத்தானுடைய சகோதரர் என்று சொன்னால் எவ்வளவு அல்லாஹுடைய கடினமான வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இவைகளின் மூலமாக, இந்த வசனங்களின் மூலமாக அந்த காரியம் தவிர்க்கப்பட வேண்டும், வீண் விரயம் நாம் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நல்லடியார்களை பற்றி சூரா ஃபுர்கானில் அல்லாஹ் பேசும் பொழுது, அல்லதீன இதா அன்ஃபகூ லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு, அந்த நல்லடியார்கள் அவர்கள் தேவையானவைகளை செலவு செய்வார்கள், வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், அவர்கள்தான் நல்லடியார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நமக்கு தேவையானவைகளை பயன்படுத்துவது மார்க்கம் ஆதரிக்கிறது, வீண் விரயம் செய்வதை மார்க்கம் தடுக்கிறது. அன்புமிக்க பெரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் வீணடிக்கப்படக்கூடிய பொருளை, உணவுகளை சேகரித்தால் பட்டினியாக கிடக்கக்கூடிய எத்தனையோ நாட்டு மக்கள் சாப்பிட முடியும் என்று ஐநாவின் ஒரு குறிப்பு சொல்கிறது. நோன்பு வரக்கூடிய ரமலான் மாதம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் நிறைய பொருள்கள், நிறைய உணவுகள் வீணடிக்கப்படுகிறது. அவைகளை சேகரித்தால் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ நாட்டு மக்கள் சாப்பிட முடியும் என்றும் ஒரு குறிப்பு நமக்கு சொல்லித் தருகிறது. அன்புமிக்க பெரியோர்களே, எனவே சிறப்பான, புனிதமான, கண்ணியமான இந்த ரமலான் மாதத்தில் இதுபோல நல்ல உபதேசங்களை, நல்ல செய்திகளை நாம் நம்முடைய உள்ளங்களில் இருத்தி கொள்ள வேண்டும். இவைகளை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் வயிறார உண்ண வேண்டும், நம்முடைய சகோதரர்களுக்காக வேண்டியும் கொடுக்க வேண்டும். வீண் விரயம் செய்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, அல்லாஹுடைய கோபத்திற்குத்தான் ஆளாக முடியும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீதியில் கடந்து செல்லும் பொழுது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒது செய்து கொண்டிருந்தார்கள். தண்ணீர் வீண் விரயமாகுவதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் ஒது செய்து கொண்டிருப்பவரை பார்த்து தண்ணீரை விரயம் செய்ய வேண்டாம் என்று அவருக்கு சொன்னார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் உது தான் செய்கிறேன், இதுவுமா இஸ்ராஃப், இதுவுமா வீண் விரயம் என்றார்கள். உங்களுக்கு எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை முறைதான் நீங்கள் உது செய்ய வேண்டும். 3 முறை கழுவுவதுதான் சுன்னத்து. முகத்தை 3 முறை, கையை 3 முறை கழுவுவதுதான் சுன்னத்து. அதற்கு மேலாக கழுவுவது, அதற்கு மேலாக தண்ணீரை நாம் கழுகிக்கொண்டே இருப்பது அது ஒரு வீண் விரயம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மட்டுமல்ல,
ஓடக்கூடிய நதியில் நீங்கள் ஒது செய்தாலும், ஓடக்கூடிய நதியில் ஒது செய்தாலும் 3 முறைக்கு மேலே ஒது செய்தால் அது நீங்கள் தண்ணீரை வீண்விரயம் செய்தவர்கள் எழுதப்படுவீர்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புமிக்க பெரியோர்களே, எனவே நாம் இந்த சிறப்பான ரமலான் மாதத்தில் இந்த விஷயங்களை நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும். தண்ணீருடைய சிரமங்கள் அது இல்லாமல் போனால்தான் தெரியும். எனவே அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நியாமத்து, நமக்கு மிகப்பெரிய அருட்கொடைகள். தண்ணீருக்காக கஷ்டப்படக்கூடிய நாடுகளை, தண்ணீரை வேண்டி நிற்கக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது நாம் அவைகளை புரிந்து கொள்ள முடியும். மிக்க பெரியோர்களே, கொடுக்கப்பட்ட அனைத்தும் நாளைக்கு கேட்கப்படும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் அல்லாஹுவால் எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அதை தவறி செயல்பட்டால் அதற்கு ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4 விஷயம் அவைகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் கடந்து செல்ல முடியாதுன்னு சொன்னார். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட எதையும் நம்ம வீணாக இஸ்ராஃபாக செய்ய முடியாது. கொடுக்கப்பட்ட வாலிப பருவம், அந்த வாலிப பருவத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை தான் செய்ய வேண்டும். அதிலே நாம் வீண் விரயம் செய்தால் உங்களுடைய வாலிப பருவம் எப்படி கழிந்தது என்று கேட்கப்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் நீங்கள் செலவு செய்தீர்கள்? மார்க்கத்திற்காக செலவு செய்தீர்களா? வீணான முறையில் செலவு செய்தீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தை, நம்முடைய பணங்காசுகளை முறையாக ஜக்காத் கொடுப்பது, சதகா தான தர்மங்கள் செய்வது, நல்ல வழிகளில் செலவு செய்வது, இது மாதிரி காரியங்களில் நாம் செயல்பட்டால் நாம் வெற்றி அடையலாம். இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் அந்த பொருளாதாரத்திற்கும் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். 3ஆவதாக சொன்னார்கள், கொடுக்கப்பட்ட ஞானங்கள், கல்வி, அறிவு, அவைகளை முறையாக நீங்கள் பயன்படுத்தினீர்களா என்று கேட்கப்படும். இல்லை என்றால் நீங்கள் வீணாக அந்த உங்களுடைய அறிவாற்றலை வீணாக செலவு செய்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹுவால் தண்டிக்கப்படுவோம். 4ஆவதாக சொன்னால், கொடுக்கப்பட்ட உடல், கைகால்கள் சுகமாக உங்களுக்கு நாம் கொடுத்தோம், உங்களுடைய அந்த உடலை எப்படி நீங்கள் கழித்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான். முறையாக செயல்படாவிட்டால் அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியாது. எனவே கொடுக்கப்பட்ட அந்த அருட்கொடைகள், நியாமத்துகளை சரியாக பாவிக்க வேண்டும், முறையாக செயல்பட வேண்டும், வீண் விரயங்கள் செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தானுடைய சகோதரர்கள் நீங்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே அல்லாஹுடைய கட்டளையை சரிவர எடுத்து நடப்போமாக. இந்த புனிதமான சிறப்பான இந்த மாதத்தில் அல்லாஹுடைய கட்டளைகளை குர்ஆன் ஷரீஃப் எப்படி சொல்கிறதோ அதன்படியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நம்மை வழிநடத்தினார்களோ அதன்படி நடந்து சிறந்த மக்களாக, உயர்ந்த மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.